அது அவர்களுடைய முகாமையாளர்கள் முகவர்களுடைய வார்த்தைகளை வாக்களித்து ஏமாற வேண்டாம் என்று ஒவ்வொரு உங்களுடைய வாக்காளர் மத்தியில் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். நடக்கிற காரியமே அல்ல, நடக்கிற காரியமே அல்ல. தப்பாக எப்பொழுதே எல்லாம் புரிந்து கொண்டு இருக்கிற கையில் கடைசி அதிலே கூட அதுக்காக போராட்டமே நடக்கும். உண்மையாக கூட ஒரு வருடத்துக்கு ஒரு விகாரிக்கு போராட்டம். இன்னொன்று இந்த அரசாங்கத்தில் கடந்த 2 வருடத்துக்கு அங்குராட்டம் செய்யப்படுவது அந்த கையில் என்றால் இந்த அரசாங்கத்தின் கோரிக்கையை நம்ம மக்களுக்குரிய அவர்களுடைய தெளிவான அணுகுமுறையை இந்த மக்கள் புரிந்து கொள்ளும். உண்மையாக ஏற்கனவே கையெழுத்து போராடி இன்னொன்றையும் ஆரம்பித்து வைத்திருந்தார். இந்த அரசாங்கம் தமிழ் மக்கள் உணர்வை அபிலாஷை இந்த மதிப்பு கொடுப்பது என்பதை நீங்கள் உங்களுடைய மக்கள் எடுத்து செல்ல வேண்டும். யாழ் மாவட்டத்தார்கள் தமிழகத்தினுடைய ஜனத்தொகையிலே அதுக்குரிய ஜனத்தொகையை கொண்டு வருவோம். அதுக்குரிய உள்ளூராட்சி பாராளுமன்ற தேர்தலிலே உணர்வுகளை தோற்கடித்த மாவட்டம் அதை காப்பாற்றின மட்டக்களப்பு நாங்கள் இந்த போட்டியை ஓரளவுக்கு நிறுத்தி வச்சதற்காக நாங்கள் மட்டக்களப்பு நன்றி. அந்த வழியிலே அந்த பாதையிலே யாழ்ப்பாணம் என்பது பெரிய வரலாறு பெருமைக்கு மொழியிலிருந்து காலகட்ட உலகத்திலே இறந்த தமிழ் பேசுகின்ற மக்கள் இங்கேதான் கலாச்சாரத்தை பின்பற்றி இங்கேதான் இருக்கிறார். யாழ்ப்பாணம் பொதுவாக ஒரு மாற்றத்தை குறிக்கும். அந்த பெருமையை என்னதான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் சென்று எங்களுடைய மக்களை திருப்பி மதிப்பி கொண்டாடுகிற பொருட்கள் உங்களுக்கு முன்பு அதை நீங்கள் செய்வீர்கள் சமூகங்களை கேட்க ஆரம்பிக்கின்றனர். மீண்டும் ஒரு முறை இந்த மண்டபத்தில் 17 சங்கங்களை நாங்கள் நிர்வாகமாக வென்றிருக்கிறோம், தலைமையை பெற்றிருக்கிறோம் என்று வாழ்த்துகின்ற பாராட்டுகின்ற எனக்கு கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் கட்சி தலைவர் என்றவர்கள் பொதுச் செயலாளர் என்றவர்கள் அந்த பெருமையும் மேடையில் மீண்டும் தமிழரசு கட்சிக்காரன் தமிழரசு கட்சிக்கு வாழ்த்துகிறோம். அதன் வாக்களிப்பு செய்து உங்களை மீண்டும் உங்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் பெருமையாக இந்த மேடையை ஒன்றை செய்வீர்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி. சிவஞானம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து இன்றைய அறிமுகங்களே உரையாற்றுவதற்காக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த இலங்கை தமிழரசு கட்சியின் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களை அன்போடு அழைக்கிறார். 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கும் யாழ்ப்பாணத்தை போட்டி போடும் இலங்கை தமிழரசு கட்சியின் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கும்
இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சிவி.கே. சிவஞானம் ஐயா அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் சுமந்திரன் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொருளாளர் ஐயா கனகசபாபதி அவர்களே, இன்றைய மேல்மாடியில் வீட்டிற்கும் எங்களுடைய சாவச்சேரி தொகுதியுடைய முன்னாள் நகர சபையினுடைய தலைவி அவர்களே, மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட கிளை உறுப்பினர்கள், தொகுதி கிளை உறுப்பினர்கள், மூலக்கிளையினுடைய உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய அங்கத்தவர்கள், பொதுமக்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று சொல்வது எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கும் விட ஒரு மிக முக்கியமான தேர்தல். இரண்டாவது, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆசனங்களை உறுதிப்படுத்துவது, பாராளுமன்ற தேர்தலில் இருக்கும் எங்களுடைய ஆசனங்களை உறுதிப்படுத்துவது, அதில் ஒரு பெரிய பங்கு எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற சபையினுடைய வேட்பாளர் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் எங்களுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சி மட்டுமில்லை, பல கட்சிகளுக்கு வடகிழக்கு கூடாக இருக்கிற கட்சிகள் மட்டுமில்லை, ஏனைய கட்சிகளுக்கும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சவால் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற சபைகள் இல்லாமல் போவது, உள்ளாட்சி மன்ற சபையுடைய உறுப்பினர்கள் இல்லாமல் போவது ஒரு பாரிய சவாலாக அமைகிறது. என்னென்னு சொன்னால், பாராளுமன்றத்துக்கு நாங்கள் சென்றால் கூட நாங்கள் இருக்கிறது இந்த கட்சியில். ஆனால் உள்ளூராட்சி மன்ற சபைகளை பொறுத்தவரையிலே நாங்கள் வடகிழக்கிலே அனைத்து சபைகளிலே அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய, ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கிற கட்சி என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான். அந்த காரணத்தினால் இந்த உள்ளூராட்சி மன்ற சபைகளை நாங்கள் எங்களுடைய கைவசம் வச்சுக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். எங்களுடைய அம்பாறை மாவட்டத்துடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலையரசன் சொல்ல, தான் நாவிதன்வழி பிரதேச சபையுடைய தவிசாராக இருந்த பொழுது நாவிதன்வழி பிரதேசத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள் செய்ததை விட கூட அதிகமான வேலைகள் சேவை மக்களுக்கு தான் நாவிதன்வழியுடைய பிரதேச சபை உறுப்பினர், பிரதேச சபை தவிசாராக இருந்து கொண்டு செய்தார் என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா ஒரு குட்டி அரசாங்கம், இந்த குட்டி அரசாங்கத்தை கையை வைத்துக் கொண்டு அந்த பிரதேசத்தில் இருக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை, அந்த பிரதேசத்தில் இருக்கும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதன் ஊடாகவே எங்களுடைய கட்சி மீது மக்கள் மத்தியிலே இன்னும் ஒரு எழுச்சி ஏற்படும். மாகாண சபை தேர்தல் நடக்குமா இப்பொழுது தெரியாது. ஜனாதிபதி அவர்களை நாங்கள் கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த பொழுது மிக தெளிவாக சொன்ன, உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முதல் நடத்துவோம், அதனை தொடர்ந்து நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று. ஏனென்றால் அந்த கேள்வி வந்ததற்கான காரணம் அனைவருக்கும் தெரியும். மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் சட்டத்திலே ஒரு சிறிய திருத்தம் செய்வோம். அந்த திருத்தத்தை செய்வதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி அண்ணன் சுமந்திரன் அவர்கள் கடந்த பாராளுமன்றத்திலே ஒரு தனிநபர் பிரேரணையை முன்வைத்து, அந்த தனிநபர் பிரேரணை மூன்றாம் வாசிப்புக்கும் தேதி குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதை அகற்றப்பட்டது. அந்த திருத்தத்தை செய்தால் மாத்திரம்தான் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும். அந்த நேரத்தில் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் ஜனாதிபதியை கேட்டிருந்தேன், கடந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறு நடந்தது, இந்த பாராளுமன்றத்திலே அதை ஒரு தனிநபர் பிரேரணையாக நாம் கொண்டு வரவா என்று கேட்ட பொழுது அவசரம் இல்லை, அதை அரசாங்கம் செய்யும், மிக விரைவாக நாங்கள் செய்வோம் என்று சொன்னேன். சொல்லி 3 மாதங்கள் கடந்துவிட்டது, 4வது மாதம் வந்துவிட்டது. இதுவரைக்கும் அந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அண்மையிலே நடந்த பார்லிமெண்ட் பிசினஸ் கமிட்டி பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான அந்த கூட்டத்திலே பிமல் ரத்நாயக் அவைத்தலைவரிடம் நான் கேட்டிருந்தேன், இந்த திருத்தத்தை இந்த ஒரு சட்ட மூலமாக அரசாங்கம் கொண்டு வருவீங்களா, இல்லை நான் கொண்டு வருவா, 4 மாதம் கடந்து விட்டது, கொண்டு வருவீங்களா? இல்லையா? இல்லை, நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னேன். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக கேபினட் பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாகாண சபை தேர்தல் இந்த வருஷம் நடத்த மாட்டோம். மாகாண சபை தேர்தலை கூட நடத்துவதற்கான இந்த வாய்ப்பை இவர் இல்லாமல் செய்ய முயற்சிக்கிறார் என்ற ஒரு சந்தேகம் வருகின்றது. எப்படி இருந்தாலும் நான் நினைக்கிறேன் என்னுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் அந்த தனிநபர் பேரிலே முன்னெடுப்பதற்கான சகல ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். அடுத்த வாரத்திலே அந்த பாராளுமன்றத்தில் ஒரு தனிநபர் பிரேரணையாக அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தால் அரசாங்கம் அதுக்கு பிறகு சொல்வதற்கு நொண்டி சார்பு எதுவும் இல்லாமல் இருக்கும். அதை நான் செய்யப்படும். ஆனால் அந்த மாகாண சபை தேர்தல் நடக்கும் பொழுது கூட அந்த மாகாண சபை தேர்தலில் அதிகமான ஆசனங்களை நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபைகளில் எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றால்
இன்னும் அதை இலவாக மாநில நாங்கள் கைப்பற்றக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இன்று யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது பாராளுமன்றத்துக்கு போகும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தை ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தமிழர் தரப்பில் இருக்க ஒரு பிரச்சனையை பேசும் பொழுது எழுந்து சொல்லும் ஒரே முறை, உங்களை என்னுடைய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள், வடமாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள், நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்றார். மட்டக்களப்பை மட்டும் அப்படி சொல்லினார். அவர் அப்படி சொல்லும் பொழுது நான் அவர்கள் சொல்றது, ஜனாதிபதி தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள், பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நிராகரிப்பார்கள் செய்தி நான் பாராளுமன்றத்தை பயன்படுத்த சொல்லியிருக்கிறேன். அதை நாங்கள் நடத்தி காட்டுவோம். மட்டக்களப்பை அனைத்து சபையை நாங்கள் கைப்பற்றுவோம். ஆனால் யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது, வடமாகாணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மனவேதனையாக இருக்கின்றது. ஆனால் இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். 6 மாதத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் வடமாநிலத்திற்கும் தமிழ் மக்கள் செய்த தவறை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக காண்கிறார். 6 மாத காலப்பகுதிக்குள்ளே இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நினைக்கிற எல்லாம் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் சவுப்பா இருக்கிறீங்க போல தெரியுது. எல்லா சமயம் எடுக்கணும்னு சொன்னாலே சந்தோஷத்தை காணல. சரி, இந்த தேர்தலில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் வாக்கு கேட்டு போவதற்கு, எங்களுடைய மக்களுக்கு முன்னிலே நாங்கள் போவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த NPP அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே சரி, வடமாநிலத்திற்கு மக்கள் கடந்த தேர்தலில் ஆதரவு அளித்தார்கள். ஆதரவு அளித்ததற்கு பின்னணியிலே சில விடயங்கள் இருக்கிறார். நாங்கள் யோசித்து பார்த்தால் மக்கள் நினைத்திருக்கிறார். 75 வருடங்களாக மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த கட்சிகள் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியிருக்கவில்லை. இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பாத காலத்தில் என்னுடைய பொருளாதாரம் அடிபட்டு போய் கொண்டிருக்கின்றது. என்னுடைய இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். பொருளாதாரத்தை இவர்கள் கட்டியிருப்பார்கள் நம்பிக்கை சில நேரத்தில் வடமாநிலத்தில் இருக்கும் மக்கள் அவர்கள் வாக்களித்திருக்கிறார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 6 மாதத்துக்குள்ளே சில உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றேன். அவருடைய பொருளாதாரத்தை கட்டிய போது இவ்வாறு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு வந்தது. அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னாங்க, உங்களுடைய வீட்டிலே இருக்கும் பூனையும் நாயும் சாப்பிட்டு தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுறது சொன்னாங்க. கேட்டிருந்தீங்களா? இல்லையா? அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் வீடுகளில் இருக்கும் நாயின் பூனை, வளர்க்கிற நாயின் பூனையும் சாப்பிட்டு தான் நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு தான் அவருடைய பொருளாதாரம் சம்பந்தமான அறிவிப்பு இருந்தது. தேங்காய் தட்டுப்பாடு வந்தது. என்ன சொன்னாங்க? நீங்களும் நானும் சொதியும் சம்பளம் சாப்பிடுறதாலதான் தேங்காய் தட்டுப்பாடு வந்திருக்குன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? எல்லாரும் இந்த தேங்காய் சாப்பிடுறது போல சம்பளம் சாப்பிட இல்லையா? ரைட். அந்த வகையில் பொருளாதாரத்தை கட்டியிருப்பதை பற்றி கூட நாட்டிலே தேங்காய் தட்டுப்பாடு இருக்கிறது பல காரணங்கள் இருக்கு. இதை கூட சரியாக ஆராய்ந்து இது ஒரு தீர்வை முன்வைக்க தெரியாத அரசாங்கம் தான் இன்று இந்த நாட்டில் இருக்கின்றது. அதை தான் விடயங்களை பார்க்கலாம். இன்று அமெரிக்கா வரி 44% எங்களுடைய இந்த நாட்டில் இருந்து அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி அறவடை செய்ய போறார்கள். இதை பற்றி பாராளுமன்ற விவகாரத்தோடு குழுவிலே எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் அவைகளை முன்வைத்திருந்தோம். இப்படி ஒரு திட்டம் ட்ரம்ப் ஆட்சியின் கீழே நடக்க போகின்றது. 2 மாதங்களுக்கு முன்பாக இது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். இந்த பாராளுமன்றத்தை நியமிக்கிற குழு நடக்குதோ நடக்கவில்லை செய்யக்கூடிய முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். அமெரிக்காவில் நாங்கள் பேச வேண்டும். எங்களுடைய இந்த நாட்டிலே இந்த 44% வரியை அதிகரித்தால் ஆடை தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்த பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்படும். இதை நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஏதோ ட்ரம்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம், இல்லை ட்ரம்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற வகையான ஒரு மனநிலை இருந்தார். இன்று அது நடந்த பிறகு நாங்கள் சொன்ன அந்த ஆலோசனை 2 மாதங்களுக்கு முன்பாக ஜனாதிபதியை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிருக்கிறார். நாட்டிலே கடன் பரிசீலமைப்பு செய்து 2028ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் மீண்டும் என்னுடைய கடனை நாங்கள் செலுத்த வேண்டிய காலமாக ஒரு 2028ஆம் ஆண்டு வந்தார். நாட்டுக்குள்ளே இதுவரைக்கும் ஒரு பாரிய முதலீடாக இருக்கட்டும், ஒரு சிறிய முதலீடாக இருக்கட்டும், எந்த ஒரு நிதி எதுக்கு அந்நிய செலவாணி வரக்கூடிய வகையான எந்த ஒரு முதலீடு இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் வரவில்லை. அப்ப 2028ஆம் ஆண்டு வந்தால் நாடு முழுவதும் பங்குவத்திலே அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் அதை இவர்கள் எல்லாம் தெரியவில்லை. அவருக்கு தேவை தங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்ப்பது மட்டும்தான் அவருடைய நோக்கம். வடமாகாணத்திலிருந்து எங்களுடைய மக்கள் தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினருடைய
வரிசையை பார்த்தார் என்றால் பேசுறதுக்கு கூட நேரம் ஒதுக்குறார்கள். சில பாராளுமன்ற எங்களை பார்த்து சொல்றார்கள், இந்த விடயத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா என்றால் ஏனப்பா நீங்க செய்கிறார்கள் கேட்டால் பதவி இல்லாமல் போகும் பயம், பாராளுமன்ற ஆசிரியமே இல்லாமல் போயிருக்கும். சரி, நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றித்தான் உங்களால் பேச முடியாவிட்டாலும் கூட இந்த பொருளாதாரத்தை கட்டியிருக்கிற விடயங்களை பற்றியாவது நீங்கள் பேசலாம். ஒரு அமைச்சர் இருக்கிறார், மூக்கால தான் காய்ப்பார், ரெண்டு காய்ப்பார் அவ்வளவுதான் இந்த அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வடமாகாணத்தில் கடந்த 6 மாதங்களாக நடந்திருக்கு. மட்டக்களப்பு வந்த நன்மை வந்து தேர்தல் சட்டங்களை மீறி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவருடைய வேட்பாளரை அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார். உடனே அடிச்சல் நேஷனல் கமிஷனுக்கு 10 வருஷம் தான் நாங்கள் போனாலும் ஆலை அறிவித்தார்கள். இதை பார்த்து செய்யுங்க. ஏனென்றால் அவர்களால் இந்த வடமாகாணத்திலே கூட நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியிருக்கிறோம் என்று பேசினாலும் கூட அதோடு சேர்த்து இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று பேசுவதற்கு முடியாதவர்கள் இருக்கிறார்கள். வரவு செலவு திட்டத்திலே 5 பில்லியன் ரூபாய் வீதி அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்டது பெருசாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த நாட்டிலே கடந்த 8 வருடங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே இருக்கிற செலவழித்த வீதங்களை எடுத்து பார்த்தால் முதலீடு, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்றது, மூலதன செலவு, இந்த மூலதன செலவுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பொதுவாக 55% தாண்டி அது செலவழிக்கப்படுறது இல்லை. அது வளரும். வரவு செலவு திட்டத்திலே 10 பில்லியன் ரூபாய் நாங்கள் மூலதன செலவுகள் ஒதுக்கினால் கடந்த 8 வருடங்கள் வரலாறு எடுத்து பார்த்தால் 55% தாண்டி போவாது. அதுல அண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் வந்த பொழுது சொன்னார், நாட்டிலே வீதி அபிவிருத்திக்கு மொத்தமாக 11 பில்லியன் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க மொத்த நாட்டிலே. அது கொண்டு அப்பா அம்மா எல்லாம் செய்யும். இதுல 55% தான் மேல் நடக்க போகும். ஏன்னா அதான் பலமையாக நடக்கும். இந்த அரசாங்கம் அதுக்கு மாறாக செய்ய முடியாது. வரவு செலவு திட்டத்தை ஒதுக்குற அனைத்து உரைகளுக்கும் நிதி இல்லை, இல்லாத நிதி தான் ஒதுக்குறாங்க. அப்படி பார்த்தால் கூட அந்த 5 பில்லியன் ரூபாய் நிதி 25 மாவட்டங்களுக்கு பிரித்தார். 25 மாவட்டங்களுக்கு பிரித்தார். எங்களுடைய மாவட்டங்கள் அண்ணளவாக 200 மில்லியன் 300 மில்லியன் 400 மில்லியனை தாண்டி நிதி வராது. ஆனால் வடமாகாணத்துடைய மக்களுடைய வாழ்க்கையை சிறந்த நிலையை கொண்டு வருவதாக இருந்தால் பாரிய முதல்கள் இந்த மாவட்டத்துக்குள்ளே வர வேண்டும். எங்களுடைய துறைமுகங்கள் இயங்க வேண்டும், விமான நிலையங்கள் இயங்க வேண்டும். பலாறு விமான நிலையம் இருக்கின்றது. இன்று 2 நகரங்களுக்கு மட்டும்தான் விமானங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் கூடாக 2 நகரங்கள், திருச்சியும் சென்னை மண்டேக்கள். ஆனால் இந்த விமான நிலையத்தை விஸ்தரித்தால் இன்னும் அதிகமான நிதியை ஒதுக்கினால் இன்னும் அதிகமான நாடுகளிலே இந்தியாவில் இருக்கிற நகரங்களில் விமானங்கள் வரக்கூடிய சூழலை உருவாக்கலாம். ஆனால் அதை செய்வதற்கு ஏன் இந்த அரசாங்கம் தங்களுடைய வரவு செலவு திட்டத்தை நிதி ஒதுக்கவில்லை? இதை நீங்கள் கேட்கவும். என்னுடைய மென்னாலே இருந்து தலைவர்கள் ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அந்த துறைமுகத்துக்கு அந்த ஜெட்டி இல்லாத அந்த துறைமுகம் வந்து அந்த நிப்பாற்ற அந்த இடம் அது கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு தான் கடந்த அரசாங்கம் சொன்னது. அதனாலதான் அந்த சர்வே ஆரம்பிக்கிறது. அதுக்கு எஸ்டிமேட் பண்ணி வைத்திருக்காங்க. பாரத பிரதமர் நாட்டுக்கு வர இந்த அரசாங்கம் வடமாகாணத்துடைய மக்களை உண்மையிலே கரசிலோட அரசாங்கமா இருந்தால் ஒரு முன்மொழிவை தயார்படுத்தி பாரத கொடுக்கலாம். வடக்கு மாகாணத்துடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பதற்கு பாராளுமன்ற விமான நிலையத்தை தரங்களுக்கு நிதி தாருங்கள் சொன்னார். நான் அறிந்த வகையில் நிச்சயமாக நிதி கிடைக்கும். என்னுடைய கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு வட மாகாணத்துல சொல்லியிருக்கு 5 பில்லியன் இருக்கு, 1 பில்லியன் இருக்கு, வேறு சொல்லியிருக்கு. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. தரையில் தேவையில்லை. எப்படி வரப்போற காசு இல்லை, வரப்போற காசு. ஆனால் திருவண்ணாமலை துறைமுகத்தை கட்டியிருப்போம், ஒரு இயற்கை துறைமுகம், இதை கட்டியிருப்பது கிழக்கு மாதிரி மக்களுடைய வாழ்க்கையை கூட்டலாம் என்ற சிந்தனை அரசாங்கம் இல்லை. முழுக்க இந்த அரசாங்கம் வியாபாரமான அரசாங்கம் தான். மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச சொன்னார்கள், நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகள், சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி, சிங்கள மக்களுடைய அரசாங்கம், இது சிங்கள மக்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம்னு சொன்னாங்க. இவர்கள் அதை சொல்ல மாட்டாங்க. நடக்கிற பொழுதும் அப்படித்தான் நடக்கும். செய்த எல்லா வேலைகளும் இப்படியேதான் இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னுடைய மக்கள் தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள். பொருளாதார தலைமையிலாது சரி, எங்களுடைய வடகிழக்கே தமிழ் மக்களுடைய நிரந்தரமான பிரச்சனையாக இருக்கும், எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு இல்லாட்டி பொறுப்பு குரல் விடயத்தை ஏதாவது பேசலாம் என்று பார்த்தால் அதை பற்றியும் ஒன்றும் பேச முடியாது. அரசியல் கைதிகளை
ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே விடுதலை செய்வோம் இந்த அரசாங்கம் சொன்னது. இன்று நாட்டுடைய நீதி அமைச்சர் கேட்கிறார், அரசியல் கைதிகள் யார்? அப்படி அரசியல் கைதி என்ற அந்த பேரிலே ஒருவரும் இல்லை என்று நாட்டுடைய நீதி அமைச்சர் சொல்றேன். அவரை தனிப்பட்ட நேற்று முன்தினம் நாளைக்கு யாரும் வந்திருந்தேன், வந்திருந்தது ஒரு கருத்திலே சொல்லி போயிருக்கிறார். ஆனால் நேரடியாக கண்ட பொழுது அவர் சொன்னார், அரசியல் கைதிகளுடைய விடுதலை நாங்கள் செய்யலாம், நாங்கள் எந்த ஒரு அழுத்தமும் சட்டவாதத்திற்கு கொடுக்க முடியாது. நான் சொன்ன அழுத்தம் கொடுக்கிறேன்னு சொன்னால் புலியான விஷயங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அதாவது கட்ச மாத்து, இவர் மாத்து, அவர் மாத்து, இந்த வழக்குகள் அப்படி செய்யக்கூடாது. ஆனால் நீண்ட காலமாக சிறையிலே இருக்கும் அரசியல் கைதி விடுதலை விஷயத்தோடு நீங்கள் கரிசனை செலுத்துவர், உங்க தலைவர், அதுக்கு எந்த பதிலும் இல்லை. காணாமாக்கப்பட்டவர்கள் நீதி வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அதுக்கு விஜித ஹேரத் எங்களுடைய வெளிவார அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார், கடந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்ட சமூகம் நிராகரிக்கும் அந்த பொறிமுறைகளை மீண்டும் தெளிவாக சென்று சொல்லி வந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட சமூகத்துடைய பிரதிநிதிகள் நாங்கள், பாதிக்கப்பட்ட சமூகம், காணாமாக்கப்பட்டவர்களுடைய சங்கம் நிராகரித்திருக்கிறார்கள். ஒரு நீதித்துறையோட ஒரு நீதிமன்றத்தோட சம்பந்தப்படாத சர்வதேச தலையீடு இல்லாத ஒரு பொறிமுறையை நாங்கள் நிராகரிக்கும் மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் காலத்தை இவர்களை சொல்லிவிட்டு இன்று அவர்கள் கடந்த அரசாங்கம் சொன்ன அதை சொல்லி குற்றவாளிகளை ராணுவத்தினரை குற்றம் செய்த ராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு அவர்கள் முயற்சி ஈடுபடுறார்கள். மாகாண சபை தேர்தல் நடத்துவதை நான் சொன்னார், அமைச்சர் சிலர் நடக்கும் நடக்காத சொல்றாங்க. என்னுடைய அதிகார பயன்முறையிலே கையிலே இருக்கிற விஷயத்தை கூட இந்த அரசாங்கம் தரப்போவதில்லை. இறுதியாக எங்களுடைய அரசியல் தீர்வு, ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கு ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு பேச்சுவார்த்தை இல்லை. ஏனென்றால் ஜனாதிபதி பயன் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர வேண்டியதாக வந்தால் நிறைவேற்று அதிகார முறையை ஒழிக்க வேண்டும் வரும். நிறைவேற்று அதிகார முறையை ஒழிக்க வேண்டி வந்தால் தனக்காப்பு உரிமைக்கு அவருக்கு பயன். எல்லாம் செய்யறது தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களுடைய வாக்கை எடுத்து இன்று தமிழ் மக்களை நடுத்தருடைய முன்னளவுக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கின்றது. சிலர் சொல்ல பரவாயில்லை, நாங்கள் திசை காட்டிக்கிட்டால் நாங்கள் இருந்து பார்ப்போம், NDP கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து இருக்க வேண்டியதுதான். கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்து இருக்க வேண்டியதுதான். அதை விட ஒன்றும் நடக்காது. அந்த வகையிலே இந்த உள்ளாட்சி மன்ற சபை தேர்தல் இந்த வடமாகாணத்தில் இருக்கும் மக்கள், வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் அரசாங்கத்துக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுப்பதற்கான சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்தோம் என்று சொன்னால் சொல்வார்கள், நாட்டிலே தமிழ் மக்கள் இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை இந்த ராஜா உப்பு மட்டும்தான். ராஜா உப்பு மட்டும்தான் பிரச்சனை. ராஜா உப்பு கூட ஏதாவது விஷயங்களை செய்தால் எங்களுடைய தமிழ் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை நாங்களே உறுதி செய்த வகையான ஒரு விஷயமாக போய்விடும். அந்த வகையிலே அன்பான என்னுடைய இந்த வந்திருக்கும் வேட்பாளர்கள் அனைவரும் இந்த அடுத்த இருக்கும் மே மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே முடிந்த வரைக்கும் உங்களுடைய விடுதலை நீங்கள் எழுதியிருக்குங்கள். இந்த தேர்தலை நீங்க போய் சொல்லுங்க. இது அண்ணன் தம்பி என்று பார்த்து வாக்களிக்கும் தேர்தல் இல்லை. இது என்னுடைய கூட படித்தபடி என்று கொண்டு வாக்களிக்கும் தேர்தல் அல்ல. இல்லையா சின்ன வயசுல நாங்கள் திரும்பி பிடிச்சிருந்தாங்க சொல்லி வாக்களிக்கும் தேர்தல் அல்ல. இது எங்களுடைய அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசியல் என்ன என்றதை சொல்ற தேர்தலாக தான் நடந்த தேர்தலை பார்க்கிறேன். அந்த வகையிலே உங்களால் முடிந்த வரைக்கும் அடுத்த ஒரு சில தினங்களுக்குள்ளே அந்த மாதத்துக்குள்ளே உழைக்க வேண்டும். உங்களுடைய உழைப்பினூடாக தான் எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு, அதே போல எங்களுடைய எத்தனை உயிர்களை நாங்கள் தியாகம் செய்தார்கள். இந்த தியாகங்கள் அனைத்தும் குருநாக செய்த தியாகங்கள் இல்லை என்பதை சொல்வதற்கான தேதி இந்த மே மாதம் 6ஆம் தேதி. அந்த வகையிலே முடிந்த வரைக்கும் உழைத்து இலங்கை தமிழரசு கட்சி இந்த யாழ்ப்பாணத்திற்கும் பல்வேறு சபைகளில் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையாக செயல்படுவதற்கு நன்றி. கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்கன் அவர்கள் தமது நன்றிகள். தொடர்ந்து அடுத்த உரைக்கு செல்வதற்கு முன்னர் வேட்பாளர்களுக்கான ஒரு அறிவுறுத்தல். வேட்பாளர் அறிமுக நிகழ்வை சபைகள் சார்ந்து குழுமமாக செய்வதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளன. ஆகவே சபைகளின் பெயர்கள் அறிவிக்கும் போது அந்தந்த சபைகளுக்கான வேட்பாளர்கள் குழுவாக மேடைக்கு வந்து தங்களை சபையோருக்கு அறிமுகப்படுத்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து உரைகளின் வரிசையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஆகிய திரு M.A. சுமந்திரன் அவர்களை உரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கிறேன்.
தலைமை தாங்குகின்ற தமிழரசு கட்சியுடைய தலைவர், வடக்கு மாகாண அவைத் தலைவர் ஐயா சி கே சிவஞானம் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற கட்சியினுடைய பொருளாளர் கனசபாதி ஐயா அவர்களே, மேலாள் சாவச்சேரி நகரசபை தவிசாளர் சிவமங்கை அம்மையார் அவர்களே, இந்த கூட்டத்துக்கென்று விசேஷித்த வண்ணமாக நாங்கள் வருவித்திருக்கின்ற மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உள்ளூராட்சி சபை வேட்பாளர்கள், தொகுதி கிளை செயற்பாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள், மூலக்கிளை செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்கள். உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகிற போதெல்லாம் நாடு களை கட்டும். ஏனென்றால் அதிகளவான வேட்பாளர்கள் இருக்கின்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல். பலருடைய ஈடுபாடு, நேரடி ஈடுபாடு இந்த தேர்தலிலே தான் கூடுதலாக செயல்படுகிறது. இந்த தடவை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகிற சந்தர்ப்பம் எப்படியானது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். நடைபெற இருந்த தேர்தல் நாட்டிலே பணமில்லை என்று பொய்யான ஒரு சாக்கு போக்கு சொல்லி நடத்த விடாமல் தடுக்கப்பட்டு தற்போது ஒரு நேரத்துக்கு கூடுதலான காலம் கழித்து நடைபெறுகிறது. அந்த வேளையிலே இந்த தேர்தல் நடைபெற்றிருந்தால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் இருந்தது. ஏனென்றால் இந்த இடைப்பட்ட காலத்திலே நாட்டிலே பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எங்களுடைய பிரதேசங்களிலேயும் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மாற்றம் என்று சொல்லுகிற போது வாக்களிப்பு அப்படியாக இடம்பெற்றிருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பாரம்பரிய கட்சிகளிலே நம்பிக்கை இழந்தது என்று சொல்கிறார்கள் மக்கள். நம்பிக்கை இழந்தவர்களாக புது புது வழிகளை மக்கள் நாடியிருக்கிறார்கள். இந்த புது வழிகளில் சிலவற்றிலே ஏற்கனவே மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டை பொறுத்தவரையிலே 22ஆம் ஆண்டு ஒரு அடிப்படை அரசியல் மாற்றம் வேண்டும் என்ற மக்கள் போராட்டத்தோடு தொடர்ந்ததாக ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் வந்தபோது அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற உத்வேகத்தில் சில அடிப்படையான மாற்றங்கள் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றன. ஒருபோதும் தனித்து ஆட்சி வைக்க முடியாமல் என்றிருந்த இடதுசாரி கட்சி ஆட்சியில் ஜனாதிபதியாக இருக்கிறார். ஆனால் இதுகால வரைக்கும் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் எல்லாம் வென்ற ஜனாதிபதிகள் 50% கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர் பெற்றது 42% வாக்கு. ஆனால் அந்த அலையோடு பாராளுமன்ற தேர்தலிலே இன்றைக்கும் இல்லாதவாறு இந்த பிரதிநிதித்துவ தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 3/2 பெரும்பான்மை எந்த கட்சிக்குமே தேர்தலிலே கிடைக்கவில்லை. அது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி எடுத்தார்கள். 3/2 பெரும்பான்மையை சேர்த்துக் கொண்டார்கள். ஆனால் தேர்தலிலே எவருக்கு 3/2 பெரும்பான்மை கிடைத்திருக்க
செய்திருக்கிறார்கள். எங்களுடைய பிரதேசங்களும் அதற்கு உதவியாக போயிருக்கிறது. இதெல்லாம் கால ஓட்டத்தோடு மக்களுடைய ஏக்கங்களின் பிரதிபலிப்பாக ஏற்பட்டது என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் இப்படியாக ஏற்படுகிற மாற்றங்கள் உண்மையாகவே மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா இல்லையா என்று ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே தெரியவர். சர்வதேச நாணய நிதியத்தோடு எந்தவித தொடர்புமே இருக்கக்கூடாது என்று கொள்கை அளவிலே உறுதியாக இருக்கிறவர்கள் பதவிக்கு வந்ததற்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை தொடர்கிறது. தொடர்வது மட்டுமல்ல, சர்வதேச நாணய நிதியத்தோடு இருக்கிற ஏற்பாடுகளிலே எந்த விதமான மாற்றமும் கூட அவர்கள் கேட்கவில்லை. தேர்தலுக்கு சொன்னார்கள், இதிலே மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஊழியர்களுடைய சேவலாக நிதியை மட்டுமே பயன்படுத்தி உள்ளூர் நிதி மறுசீரமைப்பு செய்ததற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இன்றைக்கு அதே மறுசீரமைப்பை அப்படியே கொண்டு போகிறார்கள். ஏழை ஊழியர்களுடைய சேமிப்பு மட்டும்தான் அந்த மறுசீரமைப்புக்கு ஆதாரமாக இன்றைக்கு இருக்கிறது. அதன் மேலே ஏறு என்று ஆட்சி செய்கிறார்கள். அந்த மறுசீரமைப்பு கொண்டு வந்த போது அது ஏழை மக்களுக்கு மாறானது, தொழிலாளர்களுக்கு விரோதமானது என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடியவர்கள் அவர்களுக்காக நான் நீதிமன்றத்தை பேசினேன். அப்படியாக மனுதாரராக வந்த ஒருவர் இன்றைக்கு பிரதி அமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார் என்ற கேள்வி. ஆனால் அந்த விடயத்திலே எந்த மாற்றத்தையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம் எழுத்திலே சொன்னார்கள். எழுத்திலே சொல்வதற்கு முன்னதாக பல தடவைகளிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு, வேறொரு சட்டத்தை பிரதியீடு செய்வதற்கு வெவ்வேறு அரசாங்கங்கள் முயற்சி செய்த போது அவர்கள் அதற்கு இணங்கவில்லை. நாங்கள் இன்னொரு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு இணங்க மாட்டோம், இது முற்று முழுதாக அகற்றப்பட வேண்டும், எந்த பிரதியீடும் செய்யப்படக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார். நாங்கள் அதையே சொன்னோம். ஆனால் வெவ்வேறு சட்டங்கள் பிரதியீடாக அறிமுகப்படுத்தப்பட்ட போது நாங்கள் இந்த குழு கூட்டங்களுக்கு சென்றோம். அதில் இருக்கிற சில தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்காகவது அதிலே நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் அவர்கள் அந்த கூட்டங்கள் கூட வரவில்லை. ஏனென்றால் அப்படி இன்னொரு சட்டம் வரவே கூடாது என்பதை அவர்கள் நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கு இன்னமும் அதிலே கைவிடக்கூட இல்லை. வேறொரு சட்டத்தை இயற்றுகிறார்கள், பிரதியீடு செய்வதற்காக அறிவிக்கிறார்கள். இன்னொரு சட்டத்தை இயற்றுகிறார்கள். இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் 615 மீட்டர் நீளமான ஒரு வீதியை திறந்து வைத்தார். அது முதலே திறக்கப்பட்டது. சென்ற மே மாதம் 26ஆம் தேதி அது திறக்கப்பட்டது. ஆனால் வெறுமனே 2 இடங்களிலே அந்த பேரிகேட் இருந்தது, அதை உயர்த்தி விட்டார்கள். அவ்வளவுதான். நிலங்கள் எல்லாம் விடுவிக்கப்படும் சொன்னார்கள். 1 இன்ச் நிலம் கூட இன்று வரை விடுவிக்கப்படவில்லை. சில வேளைகளிலே உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாக பணம் காட்டுவதற்காக சில நிலங்களை, சொற்ப பிரதேசங்களை விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அது தேர்தலுக்காக செய்கிறார்கள். செய்வதாக இருந்தால் 4 மாதங்களுக்கு முன்னர் 6 மாதங்களுக்கு செய்திருக்கலாம். ஆனால் தேர்தல் அண்மித்து வருகிற போது அதை செய்து காண்பிக்கிற ஒரு செயற்பாடு. அரசியல் கைதிகள் என்று சொல்லி ஒருவர் முடிவெடுக்கவில்லை. நாங்கள் இருந்த அரசாங்கங்களோடு பேசி 200க்கு மேற்பட்டவர்களை விடுவித்திருக்கிறோம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவர் கூட விடுவிக்கப்படவில்லை.
காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகத்துக்கு இந்த நிதி ஒதுக்கீட்டிலே வரவு செலவு திட்டத்திலே எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. அந்த சட்டம் கொண்டு வந்த போது குறைச்சிருக்காங்க. அது வந்து பழமையாக இருக்கிறதுல குறைக்கப்பட்டது. ஆனால் உண்மையாக விசாரணைகள் நடைபெற வேண்டுமாக இருந்தால் பாரிய அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். செய்யவில்லை. அந்த சட்டம் கொண்டு வந்த போது எங்களோடு எதிர்கட்சியிலே இருந்து அந்த சட்டத்தை இயற்றுவதற்கு சேர்ந்து உழைத்தவர்கள், சேர்ந்து பாடுபட்டவர்கள். அந்த காலகட்டத்தை அந்த சட்டத்திலே சொல்லுகிற போது 88, 89, 90 ஆண்டுகளிலே நடந்த காணாமலாக்கப்பட்ட விவகாரங்களும் உட்சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டு அதையும் சேர்த்துத்தான் அந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அதற்கு எந்த விதமான முக்கியத்துவமும் இதுவரை கொடுக்கப்படவில்லை. 6 மாத காலம் என்பது நீண்ட காலம். அரசியலிலே ஒரு வாரம் மிக நீண்ட காலம் என்று சொல்வாங்க. இந்த 6 மாத காலத்திலே தான் இவர்களுடைய 5 வருட கால ஆட்சி எப்படியாக இருக்க போகிறது என்பதற்கு முன் உதாரணம். இப்படியாகத்தான் இருக்க போகிறது. சரி, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பிலே அவர்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய மக்களிடத்திலே நீங்கள் நேரடியாக போய் பேச வேண்டும். வேட்பாளர்கள் தனிப்பட்ட முறையிலே பேச வேண்டும். என்ன எதிர்பார்ப்பு இருந்தது? ஆனால் என்ன நடந்திருக்கிறது? என்ன நடக்கப் போகிறது? இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தான். ஆனால் ஏற்கனவே பாராளுமன்ற சொன்னதை போல இந்த தேர்தல் முடிவிலே ஒரு பாரிய செய்தி இருக்கும். விசேடமாக தமிழ் பிரதேசங்களிலே வாக்களிக்கிற மக்கள் எப்படியாக வாக்களித்தார்கள் என்பதிலே ஒரு பாரிய செய்தி இருக்கிறது. அது எந்த தேர்தலாக இருந்தால் அதில் வருகிற செய்தியினுடைய முக்கியத்துவம் பிரதானமான. அதே வேளை மக்களுடைய எதிர்பார்ப்பு, உள்ளூராட்சி சம்பந்தமாக பல எதிர்பார்ப்புகள் உண்டு. அவை சம்பந்தமாகவும் மக்களோடு நாங்கள் பேச வேண்டும். வீதிகள், கால்வாய்கள், குப்பை அகற்றுதல், இப்படி பல்வேறு விடயங்கள், உள்ளூர் விடயங்கள், அவற்றுக்கான திட்டங்களை மக்களோடு நாங்கள் பேச வேண்டும். அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது சம்பந்தமாக மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் அவை எல்லாவற்றையும் செய்கிற போது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்ற செய்தி இந்த தேர்தலிலே பெருவாரியாக திரண்டு வர வேண்டும். அரசாங்க கட்சிக்கு வாக்களிக்காமல் விடுகிறது மட்டுமல்ல, தமிழ் கட்சிகள் ஒன்றாக வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தலைவர் எவ்வளவு சிரமப்பட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும். பலர் சொல்வார்கள், இந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி போயிருக்க வேண்டுமா? நாங்கள் போவோம். மக்களுடைய நன்மைக்காக, தமிழ் மக்களுடைய ஒற்றுமைக்காக அதை கூட கருத்தில் எடுக்காமல் ஒவ்வொரு கட்சி தலைவராக அவர் சென்று சந்தித்தார். ஆனால் அப்படியாக ஒரு பிரதான கட்சி இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி, பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சி. அந்த கட்சி இந்த உதிரிகள் ஒவ்வொரு இடத்தையும் சென்று சென்று சேர்ந்து வாருங்கள், சேர்ந்து போம் என்று கேட்டபோது, நாங்களாக போய் கேட்டபோது, அவர்களாக வந்து கெஞ்சி இருக்கவர், நாங்களாக போய் கேட்டபோது அதை உதாசீனம் செய்து நாங்கள் கூட்டமைப்பு அமைக்கிறோம், நாங்கள் வேறொரு கூட்டணி செய்கிறோம், ஒருவர் கட்சி, 2 பேர் அங்கத்துவ கட்சி, 3 பேர் அங்கத்துவ கட்சி, எல்லாம் ஒவ்வொரு கட்சி. அப்படியாக எங்களுடைய பிரதான கட்சியினுடைய இந்த கோரிக்கையை உதாசீனம் செய்தவர்களையும் மக்கள் உதாசீனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய வாக்குகள் சிதறாமல் அனைத்து வட்டாரங்களிலேயே இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற வேண்டும். இது முக்கியம். இந்த தேர்தல்
விசித்திரமானது. முடிவுக்கு பிறகு நாங்கள் அதை பார்த்துக் கொள்வோம். இரண்டாவது பிரதிநிதித்துவ லிஸ்ட்ல இருந்து யாராவது வந்தால் அது பிறகு அவர்களோடு நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு வட்டாரத்திலேயும் வெற்றி பெறுவது இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளராக இருக்க வேண்டும். அது பிரதானமானது, அது மிக முக்கியமானது. அப்படி இருக்க வேண்டுமாக இருந்தால் எந்த கட்சிக்கும் வாக்களிக்கலாம் என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும். ஏன் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒவ்வொரு வாக்காளராக சந்தித்து சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. தலைவர் சொன்னதை போல என்னோட வாக்குச்சீட்டிலே வீட்டு சின்னம் தான் இருக்கு, கட்சி பேர் மட்டும்தான் இருக்கு, உங்களுடைய பேர் இருக்காது. இங்க விருப்ப வாக்கு கிடையாது. கட்சிக்கு மட்டும்தான் மக்கள் வாக்களிக்கிற தேர்தல் இது. நீங்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகள் ஆனபடினால் தான் இது கட்டுக்கோப்பாக இந்த கட்சி முன்னேறுகிறது. சில வேளைகளிலே நாங்கள் வேட்பாளர்கள் நியமன சந்தர்ப்பங்களிலே சிலர் வந்தார்கள், நீங்கள் விரைவிலே முடிவு சொல்ல வேண்டும். ஏன் விரைவிலே முடிவு சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இல்லை என்றால் நாங்கள் வேறு கட்சிக்கு போராக போவோம். அப்படியானவர்கள் கட்சிக்கு வேட்பாளராக வர வேண்டிய அவசியம் கிடையாது. கட்சிக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்க வேண்டும், கட்சிக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். கட்சி உறுப்பினராகத்தான், கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான், உங்களுடைய பேரில் கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான் அது இந்த தேர்தலிலே மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. கட்சிக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள், உங்களுக்கு ஆகையினாலே அதையும் கட்சிக்கு, இந்த கட்சிக்கு, இந்த பிரதான கட்சிக்கு, சமஷ்டி கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை மக்களிடத்திலே தெளிவாக உரத்து சொல்ல வேண்டிய கடமை உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுடைய வெற்றியிலே தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெற்றியும் தமிழ் மக்களுடைய வெற்றியும் தங்கி இருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி வாங்கிய திரு எல்ஏ சுமந்திரன் அவர்கள் தொடர்ந்து அமைக்கும் நிகழ்வுக்கு முன்னதாக நன்றி உரை இடம்பெறும். நன்றி உரையை வழங்குவதற்காக வேட்பாளர்களின் சார்பில் வடக்கு பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் திரு சுகேதன் அவர்களை அன்போடு இன்றைய யாழ் மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் இந்த கூட்டத்திற்கு தலைமையாக இருந்த எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சி.கே. சிவஞானம் ஐயா அவர்களே, எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களே, கட்சியினுடைய பொருளாளர் கனசவாய் ஐயா அவர்களே, மற்றும் எங்களுடைய விசேட விருந்தினராக எங்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு உறுதுணையாக காட்டுகின்ற சாணக்கியன் அவர்களே, அவர்களே, மற்றும் எங்களுடைய முன்னாள் சாவச்சேரி நகரசபையினுடைய நகர சிவமங்கி அவர்களே, ஏழைய இம்முறை வேட்பாளர்களே, ஆதரவாளர் அனைவருக்கும் எங்களுடைய மாலை நேர வணக்கம். நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே யாழ் மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி மன்றங்களிலே 243 வட்டாரங்கள், 210 வீதாதார வேட்பாளர்கள், மொத்தம் 453 பேர். அதில் மொத்தமாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் 402 பேர். ஒவ்வொரு கவுன்சிலே 3 பேர் மேலதிகமாக இடப்பட்டிருப்பார்கள். இந்த 403 பேரிலே நாங்கள் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ள சகல 243 வட்டாரங்களையும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக உறுதுணையாக இருக்கின்ற நீங்கள் நிச்சயமாக வெல்லும் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். இலங்கையில் உள்ள மூத்த கவுடர்களுடைய கட்சியாக இருக்கின்ற இலங்கை கவுடத்து கட்சியின் சின்னம் வெற்றி சின்னம் இங்கே மக்களுக்கு ஒரு தெளிவாக நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இம்முறை சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்.
சிந்தித்து காட்டினார். ஏனென்றால் ஒரு மூலையில செலவினம் மொத்த 100% ஒதுக்கி இருந்தாலும் 55% தாண்டுகையில் அதுகளை புள்ளிவிவர ரீதியாக வழங்கப்படுத்தியிருக்கின்றன. உண்மையில் பல படங்கள் காட்டப்படுகின்றன. பல வீதிகள் திறக்கப்படுவதற்காக ஒரு சாத்தியம், பல வீதிகளை செய்யப்படுவதற்காக 2 கிலோமீட்டர் வீதி ஒரு பிரதேச ஊராட்சி மன்ற ஏரியாக செய்ய முடியாது. என்றால் ஒரு ஆட்சியாக செய்ய ஒரு ரோட்டுக்கு 1 கிலோமீட்டர் 20 மில்லியன் ஆகுதல் வேண்டும். இவ்வாறான பல படங்களை காட்டி தாங்கள் செயல்திறன் அற்றவர்களை செயல்படுவதாக மாற்றுவதற்காக வருவார்கள். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வட்டாரங்களில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கு சென்று தனித்தனியாக ஒவ்வொரு வீடுகளுக்கு செல்ல வேண்டும். எங்களுடைய தெளிவான கொள்கைகளை சொல்லி நாங்கள் வெற்றியடைய வேண்டும். ஆகவே எங்களுடைய கட்சியினுடைய பொருளாதாரர்கள் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து பொருளாதார ரீதியில் எங்களை வளப்படுத்தி வருவார்களை இந்த செயற்பாடுகளை விடுவதற்காக வந்திருக்கின்றனர். அதே போன்று இன்றைய 5வது வெள்ளிக்கிழமையான நாளிலும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதத்தலங்களை இல்லாமல் எங்களுடைய கட்சியின் வெற்றிக்காக உழைப்பதற்காக வந்திருக்கின்ற அனைவருக்கும், அதே நேரத்தில் இந்த 17 உள்ளூராட்சி மன்றங்களை வெற்றியடைய செய்வதற்காக வந்திருக்கிற அனைவருக்கும், இந்நேரத்தில் குறுகிய கால அரசுகளில் வெற்றி அடைய செய்வதற்காக வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறி உங்கள் எல்லோரும் வெற்றியோடு சந்திப்போம் என கேட்டு விடைபெறுகின்றனர். நன்றி. தொடர்ந்து வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற நிகழ்வு நடந்தது. அந்த வகையிலே ஒவ்வொரு சபைக்குமான வேட்பாளர்கள் குழுக்களாக மேடைக்கு வந்து சபையோருக்கு தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் வேட்பாளர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வரங்க
நல்லூர்